மகாபாரதத்தை மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கதை. குறள் பாழாக்கும் குற்றங்கள். குருக்ஷேத்திரப் போருக்குப் பிறகு பாண்டவர்கள் தங்கள் ஆட்சியில் நீதியும் நியாயமும் நிலைநாட்ட முனைந்தனர். அதே நேரத்தில் துரியோதனனின் உறவினர் ஒருவன், சுரபன் எனும் இளவரசன், தன் தந்தையின் மரணத்திற்கும் தன் குடும்பத்தின் வீழ்ச்சிக்கும் பாண்டவர்களையே காரணமாகக் கருதினான். ஒருநாள் பாண்டவர்களின் நீதிமன்றத்தில் ஒரு விவகாரம் வந்தது. ஒரு விவசாயி அவனுடைய ஏரியில் தங்கியிருந்த மான் ஒன்று திடீரென இறந்துவிட்டதாக புகார் செய்தான். மான் தனது விவசாயத்துக்கு முக்கியமானதாக இருந்ததால் அது இறந்ததற்கான காரணத்தை கண்டுபிடிக்க கோரினான். பீமன் மற்றும் அர்ஜுனன் இந்த விவகாரத்தில் பலத்த விவாதங்களை மேற்கொண்டனர். ஆனால் யுதிஷ்டிரன் தன் சாந்த மனதுடன் ஒவ்வொரு தரப்பினரையும் கேட்டு மானின் இறப்பு இயற்கையானது என்பதை கண்டறிந்தார். ஆனால் சுரபன் இந்த நீதிமன்றத்தில் பங்கேற்று, நீங்கள் முன்னையாடு சொன்னவர்கள், உங்கள் சொந்த உறவுகளை கொன்றவர்கள், நீங்கள் எப்படி நியாயம் பேச முடியும் எனக் கேள்வி எழுப்பினான். யுதிஷ்டிரன் சிரித்துப் பார்த்து, குற்றங்கள் நிகழ்ந்தால் அதன் தீர்வும் தேவை. நாங்கள் தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனை நாங்கள் ஏற்கத் தயாராக இருக்கிறோம். ஆனால் நீதி என்னும் அரிய குரல் மானத்தை மட்டுமல்ல, மனித மனதையும் பாதுகாக்கிறது. இது உண்மையாகும். அந்த வார்த்தைகள் சுரபனின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. அவன் பாண்டவர்களை அழிக்க வந்த மனப்பாங்கிலிருந்து புறம்பாக நீதியின் பாதையில் திரும்பத் தொடங்கினான். செய்தி: மகாபாரதத்தின் முக்கியத்துவம் யுத்தத்தில் அல்ல, உண்மையான நீதியையும் ஒழுக்கத்தையும் தானும் அன்பும் காட்டுவதில் இருக்கிறது.